வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்ட்டி. ஸோ நம்ம நருட்டோவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் அன்ஆன்சர்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுகாக்கு உச்சிஹா ஏன் அவரோட மாங்க்யூ ஷேரிங்கான வந்து யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஒரு வீடியோஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் சிம்பிளாக நான் சொல்லணும்னா, நம்ம ஃபுகாக்கு எதுக்காக இந்த ஒரு மாங்க்யூ ஷேரிங்கான வந்து யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் டியூ டு த இன்டர்னல் வார் இல்லை வந்து நம்ம சிவில் வார். ஓகே, ஸோ எப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃபுகாக்கு உச்சிஹா யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாஸ்கியோட நம்ம இட்டாச்சியோட அப்பா. அண்ட் அவருக்குமே வந்து நம்ம மாங்க்யூ ஷேரிங்கான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபுகாக்கு உச்சிஹா எப்படி ப்ரோ மாங்க்யூ ஷேரிங்கான் இருந்துச்சு, நான் அவரை பார்த்ததே இல்லை மாங்க்யூ ஷேரிங்கான் யூஸ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவர் நிறைய தடவை யூஸ் பண்ணதே இல்லை, ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவுமே வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 9 அட்டாக் அப்போ தான். ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபுகாக்கோட மாங்க்யூ ஷேரிங்கான் பற்றி எப்படி அவைக்கன் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபுகாக்கு 3rd நிஞ்சா வாரில் வந்து அவருக்கு வந்து நம்ம அவரோட ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரைட் மேன் மாதிரி வந்து ரைட் ஹேண்ட் மேன் கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து அடிபட்டு வந்து பேட்டில் ஃபீல்டில் இறந்துருப்பாரு. ஸோ அப்போயே அந்த அவருக்கு வந்து நம்ம மாங்க்யூ ஷேரிங்கான அவைக்கன் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் அடுத்த விஷயங்கள் வந்து அவரோட பவர்ஸ் என்ன. ஸோ நம்ம ஃபுகாக்குச்சியோட பேட்டர்ன் வந்து தி எனக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸ் கூட சொல்லுவேன். அவரோட ஐ பேட்டர்ன் சூப்பராக இருக்கும். அண்ட் அவரோட பவர்ஸ் வந்து ஒரு சின்ன ரியாலிட்டி ப்ரிசன்ட் மாதிரி வைக்கிறது. ஸோ நம்ம 8 பவர்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம நருட்டோ நம்ம சாஸ்கி வந்து எங்கே இருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம நருட்டோ நம்ம ஹினாட்டா வந்து எங்கே இருக்காங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன ரியாலிட்டி ப்ரிசன்ட் மாதிரி அந்த உருவாக்க முடியும் அவராலையுமே. ஸோ மற்ற பவர்ஸ் எதுவுமே நமக்கு வந்து அஃபிஷியலாக சொல்லல. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பவர் வச்சுட்டு அண்ட் ஏன் ப்ரோ இதை வந்து அவர் யூஸே பண்ணல, அண்ட் நான் எங்கேயுமே அவர் வந்து மாங்க்யூ ஷேரிங்கான் யூஸ் பண்ணதே பார்க்கலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இவருக்கு நம்ம சாஸ்கேக்கோ இல்லை நம்ம இட்டாச்சிக்கோ வந்து நம்ம மாங்க்யூ ஷேரிங்கான் இருக்கிறது ரொம்ப லேட்டாக தான் தெரியும். பட் ஃபுகாக்குக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தெரியும் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா ஃபுகாக்கு வந்து நம்ம மெயின் பிரான்ச் ஃபேமிலி ஆஃப் நம்ம உச்சிஹா. நம்ம உச்சிஹாவோட சீக்ரெட்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஃபுகாக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்ம மாங்க்யூ ஷேரிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதரா மூலயமா. ஸோ நம்ம மதரா வந்து இந்த நோட்ஸ் லீவ் பண்ணும்போது பார்த்துருப்பாங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம மாங்க்யூ ஷேரிங்கான் அவருக்கு அவைக்கன் ஆனப்போ அவருக்குமே தெரியும். ஸோ இந்த பவரோட ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு லிட்ரலி உனக்கு காட் லைக் பவர்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மாங்க்யூ ஷேரிங்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே தெரியும். ஐ மீன் நீங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆக நீங்கள் பிளைண்ட் ஆவீங்க. ஸோ அதுவுமே அந்த அவருக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொரு விஷயம், அப்போ சிவில் வார்க்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இவருக்கு கிடச்சப்ப 3rd நிஞ்சா வாருக்கு அப்புறம் வந்து இவர் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் யூஸ் பண்ணுறதை யாராவது நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா உச்சிஹாக்கு வந்து ஒரு கிளான் பவர் அதிகமாக போயிடும். பிகாஸ் நம்ம மாங்க்யூ ஷேரிங்கான் வச்சு அவரால் நம்ம மினட்டை கூட வந்து ஃபைட் பண்ண முடிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபுகாக்கு வந்து எப்படி ப்ரோ மினட்டை கூட ஃபைட் பண்ணுவார், யார் ப்ரோ நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுகாக்கு வாஸ் த ஷேடோ ஹோகாகே. ஸோ சிம்பிளாக சொன்னால் அவர் வந்து ஷேடோ ஹோகாகே மாதிரி தான் இருந்தார் நம்ம மினட்டோக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஃபுகாக்கு வந்து தி மோஸ்ட் உச்சிஹாலே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உச்சிஹான்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து நம்ம இந்த நருட்டோ சீரியஸில் காட்டலன்னு சொல்லி நம்ம அவரால் வந்து பவர்ஸ் வந்து நம்மளால் வந்து லோயர் பண்ண முடியாது. பட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல். ஓகேவா. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா. இந்த ஒரு ப்ராசஸில் வந்து மேபி நமக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி வந்து பவர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருப்பாருன்ட்டு. ஓகேவா. அண்டு இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஓகேவா இருக்குது. அண்டு கிட்டத்தட்ட நம்ம ஃபுகாக்கும் இந்த மாங்க்யூ ஷேரிங்கான அந்த ஒரு வாட்டி கூட, ஐ மீன் 9 அப்போ தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ யூஸே பண்ணல. பிகாஸ் அவர் வில்லேஜுக்கு தெரியாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டான்ஸோ இல்லை ஆன்பூஸ் இல்லை உச்சியாக்குள்ளேயே நிறைய ஸ்பைஸ் வந்து வச்சுருந்தாருன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் தெரியாது. பட் உச்சியா கூட நிறைய ஸ்பைஸ் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உச்சியா மேலே எப்போதுமே வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அண்டு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் கூட சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவர் இதை வந்து யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான மெயின் ரீசன் நம்ம சிவில் வார் தான். ஓகே ப்ரோ, இப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன். ஸோ நம்ம உச்சிகா வந்து ஒரு கூப்பட் ஐ மீன் நம்ம ஒக்காகே இந்த சிஸ்டத்தையே ஓவர் த்ரோ பண்ணிவிட்டு அவங்க நம்ம வில்லேஜ் வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அதுக்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது வந்து நம்ம டான்ஸுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா
கண்டிப்பாக வந்து ஒரு ஈஸியாகவே நம்ம எல்லாருமே கன்வின்ஸ் பண்ண முடியும். ஓகே, நான் சிம்பிளாக சொன்னால் நம்ம டான்ஸும் வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம உச்சியாக வந்து ஒரு கூப்பரேட் வந்து ஒரு இந்த மிலிட்ரி மாதிரி வந்து நம்ம உச்சிஹாஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே தோக்கடிச்சு நம்ம அவங்க தான் நம்ம கொனோஹா அந்த ஓன் பண்ணுற மாதிரி மாறிடுவாங்க சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பட் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க, நம்ம டோபிராமா பீரியட்லேருந்து இருக்குது. பிகாஸ் நம்ம டோபிராமா வந்து நம்ம மதுரா வந்து நம்ம அஷ்ராமாக்கு அகேன்ஸ்டாக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உச்சிஹாஸ் வந்து போலீஸ் மாதிரி கொடுத்து அவரை வந்து தனியாக ஸ்கெடியூலாக கேட்பாங்க. அப்படி நீங்கள் வந்து தனியாக அங்கே இருந்துக்குங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவை கொடுத்து வாழுங்கடான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்சோ நம்ம உச்சிஹா வந்து நம்ம அஷ்ராமா மதுரா பீரியடில் வந்து தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலியாக இருந்தாங்க. பவர்ஸ் மட்டும் இல்லை, வெல்த் அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட சொல்லலாம். பட் நம்ம டோபிராமா பீரியடில் வந்து அந்த எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லை, வெல்த்துமே வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம ஹியூகாஸ்க்குமே வந்து நம்ம சருட்டோபி கிளான்மே கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அதுதான் அந்த இந்த சிம்பிளாக சொல்லலாம், அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஓகேவா? நம்ம செஞ்சு கிளான்ஸ் எஸ் ஒரு லாவிஷான லைஃப் வாழ்ந்தாங்க. பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த செஞ்சூஸ் நல்லவங்க தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஹேட்டட் வந்து அக்குமுலேட் ஆகும்போது நம்ம உச்சிஹாஸ்க்கு வந்து அது அப்படியே மாறிச்சுன்னு கூட சொல்லுவேன். இந்த சிவில் வாரை வந்து நம்ம டான்ஸும் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் நம்ம டான்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபியூடல் லார்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பிரின்ஸ் அந்த ஒரு கிங்டம் மாதிரி நம்ம கொனோஹா வந்து நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஒரு ஹோல் ரீஜன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயர் தான். ஆக்சுவலாக நம்ம கொனோஹா வந்து ஒரு வில்லேஜ் லேண்ட் ஆஃப் ஃபயர், சாரி கொனோஹா லேண்ட் ஆஃப் ஃபயர் எல்லாமே வந்து லீஃப் வில்லேஜ் வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயரில் இருக்கிற எல்லா ஃபியூடல் லார்ட்ஸுமே சேர்ந்து தான் நம்ம டான்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி வந்து நம்ம இவங்களை வந்து எப்படியே கொண்டே ஆகுன்ட்டு. பட் இதுக்கு நம்ம ஹிருசன் வந்து ஒத்துக்க மாட்டார். பிகாஸ் நீ எப்படி சொல்கிற, நீ வந்து வைக்கிற கிளைம் எல்லாமே வந்து ஒரு தப்பான கிளைம், ஒரு அவங்க வந்து மேபி பிளான் பண்ணாமல் கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நம்ம ஹிருசனுக்குமே தெரிஞ்சிருக்கோம். அண்ட் இது வந்து நடந்துக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது நம்ம டான்ஸுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அவரால் வந்து கிளைம் பண்ண முடியான்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி நம்ம இவருக்குமே வந்து நல்லா தெரியும், நம்ம ஃபுகாக்குக்குமே. ஸோ நம்ம ஃபுகாக்கு வந்து இப்போதைக்கு ஒரு மாங்க்யூ ஷரிங்கானை யூஸ் பண்ணி அவர் மாட்டிக்கிட்டார். ஐ மீன் யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டான்ஸோ ஹீ ஹாஸ் அவேக்கன் மாங்க்யூ ஷரிங்கான். ஸோ நம்ம அடுத்த மதரா வந்து நம்ம உருவாக்கிட்டோம் அப்படி சொல்லி வந்து அந்த ஈஸியாக நம்ம ஃபியூடல் லார்ட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நம்ம மாங்க்யூ ஷரிங்கான எக்ஸிஸ்டன்ஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும். நம்ம உச்சியா கிளானில் உச்சியாவோட டேப்லெட்ஸோட படிக்க முடிஞ்சவங்க நம்ம மெயின் ஃபேமிலி நம்ம எல்லாருக்குமே தெரிய சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து அது ஒரு டேபு வேர்டு மாதிரி தான் நம்ம உச்சியா ஃபேமிலியே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சில பேருக்கு வந்து தெரியும் நம்ம ஃபியூடல் லார்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக நம்ம சரட்டோபி அந்த இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாங்க்யூ ஷரிங்கான் பவர் இவங்க அவேக்கன் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட ஒரு ஹையர் எட்ஜ் இருக்குது. நம்ம உச்சிகாட்ட வந்து ஒரு ஓவர் அட்வான்டேஜான ஒரு பவர் இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வில்லேஜே பயந்துக்கிட்டு அந்த சிவில் வார் வந்து நம்ம ஒரு கிரிமினல் வாராக மாறி இருக்கும். ஐ மீன் ஒரு டோட்டல் வாராக மாறி இருக்கும். ஒரு எப்படி சொல்லினா டான்ஸ் வந்து நம்ம இட்டாச்சி கூட யூஸ் பண்ணிக்க மாட்டார். நம்ம இட்டாச்சி கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து எப்படி பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோனி நம்ம ஆன்பு எல்லாருமே வச்சு நம்ம ஒரு இன்டர்னல் வாராகவே வந்திருக்கும். ஒரு கிளான் ஸ்லாட்டராக இருக்கும். இதுக்குமே நம்ம இட்டாச்சி பண்ணதும் ஒரு கிளான் ஸ்லாட்டர் தான், இட்டாச்சி நம்ம ஓபிட்டோ பண்ணதுமே. பட் இது வந்து ஒரு இன்டர்னல் வார் அண்ட் ஆல்சோ ஒரு கிளான் வார் மாதிரி மாறி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். அண்ட் ஃபுகாக்கு வந்து தேவையில்லை. பிகாஸ் ஃபுகாக்கு வந்து அந்த ஓவர் த்ரோ பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. ஐ மீன் நம்ம கூப்பரேட் வந்து அவரே வந்து பிளான் பண்ணாலுமே அது வந்து சைலன்ஸாக பண்ணி எப்போ அவங்க வந்து எதிர்பார்க்கலையோ அப்போ தான் ஸ்ட்ரைக் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இன்டர்னலாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கொலாப்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உச்சிகாலத்துக்கு வந்து நம்ம இவர் வந்து மாங்க்யூ ஷரிங்கானை வந்து இப்போதைக்கு காமிச்சிட்டாருன்னா ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் போயிடுவாங்க. அண்ட் எந்நேரமும் ஆனாலுமே நம்ம டான்ஸும் வந்து நம்ம ஆன்பூஸ் எடுத்து வந்து நம்ம ஹுக்காக்கு வந்து அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பேரை நம்ம மாங்க்யூ ஷரிங்கானை வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. அண்ட் இதை வந்து எப்போ அவர் ஒரு யூஸ் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்ம 90s வந்து நம்ம லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அதுவுமே அந்த ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டைமில் தான். ஸோ நம்ம மாங்க்யூ ஷரிங்கான் நீங்கள் வந்து எடுத்தோன்னே நீங்கள் வந்து பக்காவாக யூஸ் பண்ண முடியாது. ஐ மீன் நம்ம கக்காஷி வந்து யூஸ் புல் அப் பண்ணது தான் வந்து 1 in a million சான்ஸ் தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நம்ம இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது அவரால் வந்து அந்த 90s வந்து அந்தளவுக்கு ஹோல்ட் அப் பண்ண முடியலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான மெயின் ரீசன் இந்த ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ நம்ம மெயின் ரீசனே வந்து நம்ம இந்த ஒரு ஃபுகாக்கு உச்சிகால வந்து அதை
நிறைய நேரம் யூஸ் பண்ணுறாருன்னா மக்கள் யாராவது பார்த்தாங்கன்னா மாட்டிப்பார். ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்ச நேரம் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பார். பட் மற்ற நேரத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இதுதான் வந்து நான் நினைக்கிற ஒரு மெயினான ரீசன் நம்ம ஃபுகாகோ உச்சிகா ஏன் அவ்வளோ மாங்க்யூ ஷரிங்கான் வந்து யூஸ் பண்ணலன்ட்டு. அண்ட் இதுதான் வந்து தி மோஸ்ட் ப்ரைமரி ரீசன்ஸாகவுமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் கூட சொல்லுவேன். அண்ட் எஸ் இதுதான் வந்து நம்ம ஃபுகாகோ உச்சிகா ஏன் நம்ம மாங்க்யூ ஷரிங்கான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம அன்ஆன்சர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். அண்ட் ஒரு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம ஃபுகாகோ உச்சிகா அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணிருக்குமா யூஸ் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் திஸ் வாஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.